ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விசேஷ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கை கடகடன்னு முடிச்சதை ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. முடிச்ச கையோட போகணுன்னு தான் நினச்சோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. 12 மணி வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணாண்டான்னு சொல்லிட்டு மேக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 9-9:15 பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி புத்தா டிஎன்பிஎஸ்சி முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. முடிச்ச கையோட கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்து எங்கள் காலேஜ் பக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேக்ஸை பார்க்கவே ஆரம்பித்தேன். ஒரு 10 மணிக்கு மேக்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். மேக்ஸில் இன்னைக்கு நான் பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக் தான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து போன குரூப் 4க்காகவே நோட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சிருந்தேன். இப்போ அதை பார்க்க மட்டும் தான் செய்யணும். ஒருக்க செஞ்சு பார்க்கணும், அவ்வளோதான். அதான் கடகடன்னு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேன். வெளியே போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் படித்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு தான் போனேன் பார்த்துக்கோங்க. போகிற வழியில் ஃபுல்லாக பிள்ளைகளெல்லாம் அப்போ தான் காலேஜுக்கு போகவே ஆசையாக இருந்து நான் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அந்த காலேஜில் தான் படித்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது காலேஜ். நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவேன். இப்போ தான் இந்த வண்டியெல்லாம் ஓட்டி படித்தது. நான் பிகாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் காலேஜ் போவேன். அந்த கோவிட் வந்து பார்த்தீங்களா அந்த சமயம் மட்டும்தான் போகல, மற்ற நாள்லாம் நான் ஒழுங்காக தான் போயிருந்தேன். எம்காம் பண்ணும்போது அப்படி கிடையாது. நான் எம்காம்க்கு வந்து ஒரு நாளும் காலேஜுக்கே போனதில்லை. எனக்கு வந்து அந்த அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நான் லீவ் போட்டிருந்தேன். எல்லாமே ஸ்டெனோக்காக தான். ஸ்டெனோ வந்து நான் ஹை ஸ்பீட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இதுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி இருந்து காலேஜ் போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது பார்த்தீங்களா. அதனால தான் ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு இருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஒரேடியாக காலேஜுக்கு லீவ் போடல பார்த்துக்கோங்க. போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் அடிக்கடி வந்து லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருவேன். இப்போ இந்த பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறத பார்க்கும்போது மறுபடியும் காலேஜுக்கு போக முடியாதான்னு ஒரு ஏக்கமாக இருக்குது பார்த்துக்கோங்க. உள்ள நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ போகணும்னு ஆசையாக இருக்குது. என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க ஸ்டெனோ போத் ஹையர் நான் முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டெனோவில் போத் ஹையர் முடிச்சாச்சு. எம்காம் பண்ணும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 180 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் ரொம்ப வந்து லீவ் எடுத்தது. இப்போ ஸ்டெனோக்கு இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்னதான் ஸ்டெனோ முடிச்சிருந்தாலும் டைப்பிங் ரேஞ்சுக்கு நம்மளுமே வந்து கொஸ்டின் போட வேண்டியதான் இருக்குது பார்த்துக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ரம்யா ராஜ். அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டெனோ ஜேர்னி எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த சேனலில் நான் நிறைய ஷார்ட்கட்ஸுமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு 200 வேர்ட்ஸ் பெர் மினிட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட அந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் தமிழ் பார்த்தீங்கன்னா அதுவுமே 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோவும் அதில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. விசேஷ வீட்டுக்கு போவதுக்குள்ளால எப்படியாவது மேக்ஸை பார்த்து முடிக்கணும்னு கடகடன் பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்துக்கோங்க. அதை போல் பார்த்து முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டைம் ஆயிரும் பார்த்துக்கோங்க. அப்புறமா படிக்கவே தோணாது. அதான் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காண முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா இன்னைக்கு கொஞ்சமாவது படித்தோமேனு ஒரு திருப்தியாவது இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் இருந்து காலையிலே பார்க்கேன். அவ்வளோதான் மக்கா. நெக்ஸ்ட் ஸ்டடி விலாகில் பார்ப்போம்.